Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்பெஷல் வத்த குழம்பு. இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நான் இங்க அடுப்புல panல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுல 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை லேசா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கையிலேயே நம்ம 2 ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மசாலாவா அரைக்க போறோம். இப்போ இது ரெண்டும் ஃப்ரை ஆன உடனே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 2 ஸ்பூன், தனியா 4 ஸ்பூன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவோம். அடுப்பை சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க. நல்லா மசாலா வாசனை அடிக்குது. இது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்பதான் வத்த குழம்பு நல்லா திக்கா இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம் உரிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 50 கிராம் பூண்டை போட போறோம். இதை நம்ம மசாலாவா அரைக்க போறோம். 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் 4 தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே அதே பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 6 போட்டுக்கோங்க. முழுசாவே போடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ நம்ம மீதம் இருக்கிற பூண்டு வச்சுருந்தோம்ல 50 கிராம், அதை இதில் போட்டுடலாம். இதில் அப்படியே முழுசாகவே போடணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அதுவும் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இப்படி முழுசாக இருந்தால் தான் வத்த குழம்பு நம்ம ஊற்றி சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முழுசாக எடுத்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நான் எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம லேசாக கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா வாசனை போயிடுச்சு. இப்போ அதில் வெல்லம் ஒரு சின்ன துண்டு அளவு போட்டுக்கோங்க. இது மெயினானது. அப்போதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். மிக்சி ஜாரில் நமக்கு தண்ணியை ஊற்றி நமக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வத்தலை தாளித்து கொட்ட போகிறோம். நான் வத்தல் ஒரு 20 கிராம் சுண்டக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சுண்டக்காய் வத்தலை அதில் போட்டுடலாம். ரொம்ப கருப்பாக ஆக்கிடாமல் பார்த்து இதை வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொதிச்சுட்டு அந்த குழம்புல இந்த வறுத்த சுண்டக்காவை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போவே வாசனை கமன்னு அடிக்குது. இப்போ இதை லேசாக நம்ம கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வத்தல் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டில் உள்ள வத்த குழம்பு மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி.
இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.